that is called second part, right? So conics. So on exam point of view, the board examination, those who are preparing for +2, 12th standard, particularly those who are preparing for state board, that is Tamil Nadu government la padikira students க்கு, this chapter is a most weightage topic. அதாவது 5th chapter உங்க 12th standard syllabusல பாத்தீங்கன்னா, this is your 5th chapter. இதுதான் most important. Again I'm insisting na we'll get 2 marks from this. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் it's a 5 mark questions. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 5 mark questions is a compulsory, either or this, either or that, இல்லையா? சோ இது அல்லது அது. அப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு ரெண்டுமே ஒரே செக்ஷன்ல தான் வரணும்னு கிடையாது. புரியுங்களா? there is no blueprint is given for 12th standard right now. Currently there is no blueprint. அதனால ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாதுனால அதனால வந்து என்ன இது வந்து ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி வேணா கேட்கலாம். சம்டைம்ஸ் மேபி 2 ப்ராப்ளம்ஸ் வந்து வெவ்வேறு கொஸ்டின். சப்போஸ் கொஸ்டின் நம்பர் 44ல ஒன்னு கேட்கறான்னு வச்சுங்க, 45ல ஒன்னு கேட்டுடலாம். அப்ப 2 கொஸ்டின்ஸ், அதாவது 10 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது இதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ஹேவ் அ தரோ நாலேஜ் இன் திஸ் அனாலிட்டிக். அதனால தான் ரொம்ப ஒரு சாப்டர் பை சாப்டரா அண்ட் ஆல்சோ டாபிக் பை டாபிக். சோ ஃபார் பாத்தீங்கன்னா கானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தோம், அண்ட் தென் கானிக்ஸ்ல பாராபோலா பார்த்தோம், அப்புறம் வந்து எலிப்ஸ் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஹைப்பர்போலா. புரியுதுங்களா? நம்ம ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா, ஏன்னா ஹைப்பர்போலா வந்து வெரி லிமிடெட் போர்ஷன்ஸ் இஸ் கிவன் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட், இல்லையா? பாராபோலா எலிப்ஸ் மாதிரி நிறைய கிடையாது. பாருங்க, இங்க ஹைப்பர்போலாவும் நிறைய இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹைப்பர்போலாவுடைய ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஹவு திஸ் ஹைப்பர்போலா ரெப்ரசன்ட்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஷேப் கொடுத்தேன் இல்லையா? பாராபோலாக்கு சொன்ன 4 ஒரு ஷேப் கொடுத்தேன். அது 4 டைப்ஸ்ல இருக்கும். ஓப்பன் அப்வர்ட், ஓப்பன் டவுன்வர்ட், ஓப்பன் லெஃப்ட்வர்ட் அண்ட் ஓப்பன் ரைட்வர்ட் சொன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் we have different equation. இங்க பாருங்க, அதே போலதான் பாராபோலாவை 2 சைடுல போட்டா அதுதான் ஹைப்பர்போலா. பாத்தீங்களா? சோ பாராபோலாவை போடுற மாதிரி தான் 2 சைடும். இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் எங்கன்னு பாத்தீங்கன்னா, மும்பை ஏர்போர்ட் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனுடைய காரிடர் ஃபுல்லாவே இந்த ஹைப்பர்போலிக் பாத்திரம் தான் பார்த்திருப்பாங்க. So if you have the opportunity to visit this Mumbai Airlines airport, நீங்க பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், we have a hyperbolic corridor. ஒவ்வொரு செக்ஷனும் பார்க்கும்போது பார்ட் பை பார்ட். இந்த மாதிரி நிறைய டனல்ஸ் கூட ஹைப்பர்போலிக் இதுல பண்றாங்க. அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க கல்பாக்கம் போனீங்கன்னா காமினி அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுல போய் பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டருடைய ஷேப் அப்படின்னா இட் ஷுட் பி இன் ஹைப்பர்போலிக். மோஸ்ட்லி வந்து இந்த ஆர்கிடெக்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த ஹைப்பர்போலாவுடைய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்றோம். நம்ம லேட்டர் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாராபோலா ஹைப்பர்போலாவுடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க. திஸ் இஸ் த ஷேப். ஸோ பாராபோலாவை 2 முறை திருப்பி போட்டா அதான் ஹைப்பர்போலா. பாத்தீங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஐ எம் drawing this is the shape of the hyperbola. I told you what is the conic. Conic is nothing but the locus. இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொன்னேன். கானிக் எப்படி உருவாகுதுன்னா the locus. Anybody யாரா சொல்ல முடியுமா? The locus of a point which moves in a plane such that the ratio of its distance from a fixed point, focus, to its perpendicular distance from a fixed straight line, that is called directrix. சரியா? That fixed point is known always a constant. அதாவது அதோட ஈக்குவேஷன் கொடுத்து அந்த பாருங்க, இது s, இது p, இது m. வந்துருச்சுங்களா? இதை வச்சு நான் ரொட்டேட் பண்ணும் பொழுது we can formula என்ன கண்டிஷன் சொன்னா sp by pm is equals to e. This is the condition. E is called eccentricity. அப்போ eccentricityன்றது ratio of the distance from the fixed point to the moving point and the perpendicular distance of the directrix. இல்லையா? directrix உடைய perpendicular distance, அதுதான் pm. இங்க கண்டிஷன் பாராபோலாக்கு என்னன்னா your e is greater than 1. for பாராபோலாக்கு anyone, காவ்யா சொல்லுவீங்களா? காவ்யா, பாராபோலாக்கு என்னமா கண்டிஷன்? eccentricity என்ன வரணும்? what is the ratio should be there? Kavya is there? Kavya இருக்கீங்களா? Monisha? Anybody? Any friend from girls side? What is the eccentricity for parabola? First class ல சொன்னேனே. இருக்கீங்களா? Are you all there? Yes sir. Are you able to hear me? Right pa. தம்பி சொல்லுப்பா. What is the eccentricity for parabola? Your e is greater 1. Yes. Your e is greater than equal to 1. ஹைப்பர்போலாக்கு வந்து e is greater than 1. எலிப்ஸுக்கு வந்து e is less than 1. அப்போ இந்த 3 கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். இங்க e equal to 1. இப்படி நம்ம இதோட ஆக்சுவலி வந்து இட் இஸ் நாட் given in your textbook. ஆனா we can derive this.
இந்த கண்டிஷன் வச்சு SP by PM equal to E என்பதை வச்சு we can derive the equation x square by a square minus b square y square by b square equals to 1. This is called the standard equation of the hyperbola. இந்த எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லைங்க, பிளஸ் வரும் இங்க மைனஸ் வரும். பட் அங்க என்ன பண்ணிருப்போம், we have fixed the value of b square as a square into 1 minus e square. இங்க என்னன்னா your b square equals to a square into e square minus 1. இதுதான் சின்ன வித்தியாசம். இந்த டயக்ராம் பாத்துங்க, அப்ப பாருங்க டைரக்ட்ரிக்ஸ் எங்க இருக்கு, உள்ள இருக்கு. சரிங்களா? this is called directrix. X is equals to a by e and x is equals to minus ab. This is called directrices. so எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் எப்பொழுதும் ப்ளூரல்ல தான் சொன்னோம். we have two focus, அதனால தான் அதுக்கு பேர் ஃபோக்கை. ரெண்டு டைரக்ட்ரிசஸ். லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்லுவாங்க, ஒண்ணுதான் இருக்கும். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா ஒண்ணுதான். ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம்னும் போது ரெண்டு வரும். சரிங்களா? திஸ் இஸ் கால் சென்டர், ஆல்வேஸ் 0,0. ஏன்னா ஆர்ஜினை ஷிஃப்ட் ஆகல. சரிங்களா? இப்படி இருந்தால் the equation is x square by a square minus y square by b square equal to 1 and b square equal to a square into e square minus 1. So this is the standard form of an hyperbola. Please remember this. Please take down those one. Next பாருங்க. Next one. Conjugate hyperbola. The next one is conjugate hyperbola. So in the conjugate hyperbola, what is the meaning of conjugate hyperbola? Conjugate hyperbola na என்ன? ஒண்ணும் கிடையாது. இப்ப சப்போஸ் யுவர் ஹைப்பர்போலா, ப்ளீஸ் எழுதிட்டீங்களா? யுவர் ஹைப்பர்போலா, the equation of the hyperbola என்ன ஆகும்னா, கான்ஜுகேட்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடும். பாருங்க, இந்த ஷேப் இப்படி போட்டேன் இல்லையா, இது வந்து மேல போயிடும். this is called conjugate hyperbola. ஓகேங்களா? so the same shape. so அப்போ it is parallel to, இப்போ என்ன சொல்லுவோம்னா, இங்க அங்க மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் சொன்னோம் இல்லையா, இங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸ we can call it as a transverse axis. இங்க y axis என்ன சொல்லுவோம்னா, we can call it as a conjugate axis. பாருங்க, the synapses will differ. synapses வந்து மாறிட்டே இருக்கும். பாரபோலாக்கு நான் என்ன பண்ணேன், x y தான் யூஸ் பண்ணேன், x axis. பட் இங்க x axis வந்து கான்ஜுகேட், இது transverse axis, y axis conjugate, we call it like that. Similarly for ellipse, we call that as major axis and minor axis. Now it is hyperbola. இப்போ ஹைப்பர்போலாக்கு கான்ஜுகேட் ஹைப்பர்போலானா என்ன? இப்போ சப்போஸ் ஹைப்பர்போலா, the standard form of hyperbola is given x square by a square minus y square by equals to 1. Then the conjugate hyperbola can be written as, conjugate hyperbola can be written as எப்படி எழுதலாம்னா, minus x square by a square, சிம்பிள் மாறிடும், y square by b square equals to 1, or x square by a square minus y square by b square equals to minus 1. எப்படி வேணா சொல்லலாம். This is called the conjugate hyperbola. Conjugate hyperbola. இப்போ ரெண்டுத்துக்குமே your eccentricity will differ. பாருங்க, இங்க என்ன சொன்னா, a square is equals to, ரைட்டா, a square, sorry. அப்போ இங்க eccentricity of this hyperbola-வை நான் e ன்னு எடுக்கிறேன். eccentricity of this hyperbola-வை e dash எடுத்தனா, இந்த ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு, நோட்னு போடுங்க. if e is the eccentricity of the general hyperbola, standard form, and e dash is the eccentricity of the what hyperbola, conjugate hyperbola, then the condition is 1 by e square plus 1 by e dash square is equals to 1. Please note this, very important note. ரெண்டுத்துக்குமே eccentricity ஆகும். பாருங்க, நீங்க ரெண்டு பேரபோலா வச்சு சம்டைம்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இந்த கான்ஜுகேட் பேரபோலாவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், இந்த ஃபார்ம்ல இருக்கலாம் அல்லது இந்த ஃபார்ம்ல இருக்கலாம். தெரிஞ்சிச்சு அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் கான்ஜுகேட் ஹைப்பர்போலா, ரைட்டா? இப்போ இதுக்கு வந்து சில முக்கியமான சில ப்ராப்பர்ட்டிஸ், அதான் சொன்னா இல்லையா, இந்த ரெண்டுத்துடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க போறோம். ஃபுல் ஹிஸ்டரி, த ஃபுல் பயோடேட்டா ஆஃப் திஸ் ஹைப்பர்போலா அண்ட் கான்ஜுகேட் ஹைப்பர்போலாவுடைய ஃபுல் பயோடேட்டான்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஃபுல் பயோடேட்டாவை நம்ம இங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர்போலா, நெக்ஸ்ட் வந்து conjugate hyperbola. So we all know that. So the equation of that is, this one is x square by a square minus y square by b square equals to 1. Here we have minus x square plus y square by b square equals to minus 1. So what is a conjugate? பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேம் கொடுத்துருவோம் பயோடேட்டா எழுதும் போது, அதுக்கப்புறம் அதனுடைய அட்ரஸ்,
டேட் ஆஃப் பர்த் இல்ல ஃபேமிலி டீடைல்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னாலும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். அதே போல இந்த ஹைப்பர்போலாவுடைய ஃபுல் ஃபர்ஸ்ட் வந்து சென்டார். ரெண்டுத்துக்குமே ஹைப்பர்போலாக்கும் சரி கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கும் இந்த சென்டர்ல எந்த மாற்றமும் இருக்காது. 0,0. ப்ளீஸ் கைண்ட்லி நோட் திஸ். இப்போ நீங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதுமே நீங்க திரும்பி பார்க்க தேவையில்ல. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், your length of transverse axis. I already told you transverse axis means it is about major axis, that is called x axis. Transverse axis x axis. அப்ப நான் என்ன சொல்றேன், transverse axis னா x axis is parallel to transverse axis அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைப்பர்போலாவுடைய இதுல இருக்கும். அப்போ I can write this as 2a. இப்போ கான்ஜுகேட் பாராபோலா ஹைப்பர்போலான்னு சொன்னா 2b. length of conjugate axis, that is called y axis. நீங்களே சொல்லலாமே, இப்ப மாறி இருக்கும்ல கான்ஜுகேட்னும் போது இதுக்கு என்ன இருக்கும் 2b, இதுக்கு அப்படியே உல்டாவா மாறி இருக்கும் 2a. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கை. your foci is plus or minus ae, 0 and 0, plus or minus be. 0, plus or minus be. Equation of directrices. Equation of directrices. X is equals to almost பாத்தீங்கன்னா இது similar to the ellipse மாதிரியே இருக்கும். எல்லாமே பாருங்க அங்க அப்படிதான் போட்டுருப்போம். ellipse equation of directrice வந்து x equals to plus or minus a by e. Here we have y is equals to plus or minus b by e. Next one, eccentricity, right? Sorry, next one, the length of lattice rectum போடுங்க. length of lattice rectum. Length of lattice rectum, which is equals to 2b square by a. Here we have 2a square by b. So the comparative study, comparison. Next, அதாவது டிஸ்டன்ஸ். நான் ஏற்கனவே ஒரு கொக்கோ ப்ராப்ளம் லாஸ்டா போட்டேன்ல, sum of the focal distances. அங்க என்ன போட்டிருப்போம், sp plus s dash p is equals to 2a. இங்க distance of focal radii. Distance of focal radii. Focal radii. அதான் நம்ம என்ன சொல்லணும்னா sp minus s dash p. s dash p, sorry, s dash p minus sp ன்னு போடணும். அங்க பாத்தீங்கன்னா focal, sum of the focal distance. இந்த difference we call it as distance of focal radii. Here it is called 2a, here it is called 2b. Next, tangents at the vertex. Tangents at the vertex. Vertex ல ஏற்படுற tangents எப்படி இருக்கும்னா, here we have x is equals to a and x is equals to minus a. Here we have y is equals to b and y is equals to minus b. Next, equation of transverse axis. The next one, equation of transverse axis. Equation of transverse axis. Equation of transverse axis. Your x is equals to 0. So transverse axis na inga y equal transverse axis na y equal to 0, inga da x equal to 0. Equation of conjugate axis. Equation of conjugate axis means here x is equal to 0, here we have y equal to 0. Okay. So here the eccentricity E is equals to square root of 1 plus b square by a square for this one, and here we have E is equals to 1 plus a square by b square. Okay. சரிங்களா? Right. So this is the full biodata of the hyperbola for standard one and the conjugate hyperbola. Standard form and conjugate form. ரெண்டுத்தினுடைய இதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது tangent normal இல்லையா? So that is very important. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், line touches the curve is called a tangent இல்லையா? So suppose இங்க பாத்தீங்கன்னா உன்னுடைய hyperbola இப்படி இருக்கும். அப்படியே parabola மாதிரி தான், almost similar to parabola.
இப்போ இந்த லைனை எப்படி இந்த பேரபோலா இங்க டச் பண்ணாலும் அது டேஞ்சன்ட் தான், இங்க டச் பண்ணாலும் டேஞ்சன்ட் தான். அதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போனா அதுக்கு பேரு என்னது? நார்மல். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். நிறைய கண்டிஷன்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். இப்ப தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இல்லையா? டேஞ்சன்ட் எங்க வேணா இருக்கலாம். ஒரு கர்வ்ல ஒரு லைன் போய் டச் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுதான் டேஞ்சன்ட். அந்த டேஞ்சன்ட்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது பேரு நார்மல். இதுதான் கண்டிஷன். அப்போ இந்த டேஞ்சன்ட் நார்மல் பத்தி சில கண்டிஷன்ஸ் நம்ம இங்க பார்ப்போம். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. y equals to mx plus c. அந்த லைன் வந்து the line y equals to mx plus c, the line y equals to mx plus c to be a tangent to the hyperbola, to be a tangent to the hyperbola x square by a square, standard form of an ellipse, sorry, hyperbola. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய கண்டிஷன் என்ன தெரியுமா? The condition is c square or c is equals to plus or minus square root of a square m square minus b square. இதே நீங்க எலிப்ஸுக்கு பாத்தீங்கன்னா அங்க பிளஸ் வந்திருக்கும், மைனஸ் பி ஸ்கொயர் இருக்காது, பிளஸ் பி ஸ்கொயர். இங்க மைனஸ் வந்திருக்கு. இப்போ இந்த லைனும் இந்த பேரபோலா அதான் ஒரு நான் ஹைப்பர்போலா சொன்னேன் இல்லையா? இந்த ஹைப்பர்போலாவுடைய டேஞ்சன்ட், a line which is a tangent, இந்த tangent டச் பண்ணிருக்கு y equal to linesனா இதான் கண்டிஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் எப்படி மாறிடும்னா the equation of the tangent is y is equals to mx plus or minus square root of a square m square minus b square. இப்போ இந்த லைன் உடைய கண்டிஷன் இப்படிதான் இருக்கும். c வராது. c க்கு பதிலா என்ன போடுவேன்? plus or minus root of a square m square minus b square. சரிங்களா? இப்போ இதனுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் திஸ் டேஞ்சன்ட், point of contact of this tangent is minus a square by m, minus a square m by c, comma minus b square by c. minus a square m by c, comma minus b square. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரிமார்க்ஸ். ஒரு லைன் y equal to mx plus c என்பது ஒரு ஹைப்பர்போலாவை டச் பண்ணா the condition is c is equals to, இதே மாதிரி மூணுத்துக்கும் கொடுத்திருக்கேன், பேரபோலாக்கு, எலிப்ஸுக்கு and hyperbola, right? So now we are going to see the equation of the tangent at x1 y1. டைம் இல்லாதனால கொஞ்சம் குயிக்கா எழுதிங்க. The formula is xx1 by a square minus yy1 by b square which is equals to 1. அதே போல equation of normal at x1 y1, equation of normal at x1 y1 is a square x by x1 plus b square y by y1 which is equals to a square plus b square. So this is for the point x1 y1. சரிங்களா? Now listen carefully. Next one is called parametric form. That is very important. நான் ஏற்கனவே சொன்ன எலிப்ஸ்ல கூட இந்த parametric section is ரொம்ப important. So நீங்க plus 2ல இதை மிஸ் பண்ணாலும் in your higher studies, in your engineering entrance particularly, இந்த parametric form யூஸ் பண்ணும்போது ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? we can reduce the result. அதனால இந்த parametric form ரொம்ப, அப்ப parametric பாருங்க, எலிப்ஸுக்கு என்ன சொன்னா x is equals to a sin theta, y equals to b tan theta. அதுதான் கண்டிஷன் ஃபார் parametric form. இங்க x is equals to a secant theta, y is equals to b tan theta. சரிங்களா? இதுல அந்த theta இஸ்க்கு பேர் என்னன்னா eccentric angle. இப்போ ஒருவேளை இந்த ரெண்டுத்தையும் வச்சு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு வச்சீங்களேன், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், எப்படி இருக்கும்னா which is equals to b secant theta by a tan theta. b secant theta by a tan theta. சைடுல இது வெச்சீங்க. If you want you can take down. இப்போ இதுதான் கண்டிஷன். இனிமே என்ன பண்ண போறோம்? x1 y1 சொல்ல மாட்டோம். at theta. அப்ப at theta னா x உடைய வேல்யூ a secant theta, y உடைய வேல்யூ b tan theta. So now we are going to find out equation of tangent at theta. Equation of tangent at theta which is equals to x secant theta, x by a secant theta minus y by b tan theta which is equals to 1. Next, equation of normal
equation of normal at theta, that is called A secant theta, comma B tan theta. We can write this as A by X secant theta plus by by tan theta is equals to A square plus B square. So you have to memorize all these formulas. Fingertips la irukonu idella. Moonu starting from parabola, ellipse, hyperbola. Parabola ku 4 type irukku. Open upward, open downward, leftward, rightward. Ellipse ku 2 முறை இருக்கு. Major axis, அதாவது parallel to x axis is parallel to major axis, x axis is parallel to minor axis. 2 section. இங்க அதே போல x axis is parallel to transverse axis and y axis. அதான் இதுக்கு வந்து conjugate hyperbola கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த எல்லா டைப்புக்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு எல்லாமே மெயின் இதுதான். ஓகே, ப்ளீஸ் ரிப்ளை மீ. We'll move on to the next one. Shall we do some problems? Yes. Please take down some of the problems. Okay, so the concepts which is very important என்றதை கொடுத்துட்டேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புக்ல எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது ஷிஃப்டிங் த ஆரிஜின். அப்ப அந்த ப்ராப்ளம் ஷிஃப்டிங் த ஆரிஜின் வரும்போது நிறைய பேருக்கு ஸ்ட்ரக் அப் ஆகும். நீங்க வரி பண்ண வேண்டிய நான் ப்ராப்ளம் எப்படி போடணும் அதே மாதிரி யூ கேன் போடலாம். நல்லா கவனிச்சுக்க தம்பி, உங்களுடைய ஸ்கூல்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் எப்படி பண்ணுவாங்க, வேரியஸ் மெத்தட்ஸ். If I want to solve any single problem, there are lots of methods. Nearly பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எத்தனை வழிகள் வேணா இருக்கலாம். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வர முடியும், 10 ஸ்டெப்லயும் அதே ஆன்சர் கொண்டு வரலாம். But the result, the solution is always same. But forget about the method. Which method you can able to follow? Which one is very easy to you? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி புரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணலாம். எந்த மெத்தட் உனக்கு புரிஞ்சுதோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோ. நான் சொல்றது உனக்கு ஈஸியா இருந்தா கைண்ட்லி ஃபாலோ தட். அதுல நோ டவுட் இல்ல. பிளைண்ட்லி பிலீவ் மீ, ஸ்ட்ரிக்ட்லி ஐ எம் டெல்லிங் யூ, டோன்ட் வரி அபவுட் எனிதிங். நீங்க ஒருவேளை ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து சில பேர் நிறைய ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் எனக்கு வருது, சார் நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட்ல போடும்போது டீச்சர்ஸ் மார்க்கை குறைச்சிடறாங்க, நாங்க போடுற டைப்ல தான். டோன்ட் வரி அபவுட் தட். We all, our think is, our target, our destination is a plus 2 board examination. Our destination is a engineering entrance examination. That is the premier one, IIT JEE தான். நிறைய பேர் வந்து 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாம் எழுத போறீங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறீங்க, சில பேர் வந்து சில டிப்ஸ் எல்லாம் கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் இல்ல, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே சேர்ந்துருங்க. ஸ்டில் சம் ஆஃப் யூ those who are going for preparing for your entrance, still நம்ம வந்து டைம் இருந்தா நம்ம கொஞ்சம் ரெகுலரா அதுக்கான ஒரு பிரஷ் அப் கிளாஸஸ் கூட கொடுக்கலாம். ரைட்டா? now we'll do some problems. அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ சப்போஸ் இங்க பாத்தீங்கன்னா அந்த சென்டர் வந்து எப்பொழுதுமே 0,0 இருந்தாதான் இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலாஸ்லாம் நான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சார் என்னுடைய சென்டர் 0,0ல இருந்து h,k ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கணும், சரிங்களா? So now கவனிங்க, யூசுவலா the center is எப்படி இருக்கும், C, அப்படிதான் இருக்கும். இப்போ H,A. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சொன்னல ஜெனரலா நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்தேன் இல்லையா, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு parallel to x axis. அதனுடைய ஈக்குவேஷன் ஜெனரலா ஷிஃப்ட் ஆகலன்னு சொன்னா இட் இஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. சப்போஸ் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா x மைனஸ் h the whole square by a square minus y minus k the whole square by b square equals to 1. அவ்வளவுதான். உங்க புக்ல எல்லாம் சில கன்ஃபியூஷன், இதை வந்து வேற மாதிரி சி எல்லாம் வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா. we have taken that வந்து ஏவை வந்து h அப்படிலாம் நீ கவலையே படாத. ஆஸ் யூஷுவல் நான் என்ன ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறேனோ ஜென்ரலா அதே தான் எடுக்க போற. ஃபைனலா நீ ஷிஃப்ட் பண்ணிக்க போற, அவ்வளவுதான். ரைட்டா? நான் போன வாட்டி எலிப்ஸுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ அதே போல இஃப் த நெக்ஸ்ட் வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ், அதுதான் அதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் ஹைப்பர்போலா. Conjugate axis is parallel to y axis. We call it as a conjugate hyperbola. What happens? யாரா சொல்ல முடியுமா எப்படி மாறி இருக்கும் அது? Anybody? Y minus k the whole square divided by a square minus x minus h the whole square divided by b square equals to 1. That's all. இதுதான் வந்து இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. Whenever the shifting the origin, you should 0,0ன்றது 1,2க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, 2,3க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இப்படிதான். Now we'll do some problems. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? ரைட், டேக் டவுன் number 1 problem. Find the
equation of the hyperbola in each of the following. சரிங்களா? I'm just doing the problems which is in your textbook. Okay. First one, the focus is given. Your focus is plus or minus 2, 0. And the eccentricity is given, your E. Your eccentricity is 3/2. Okay. So your focus is given plus or minus 2, 0. Your eccentricity is given E equals to 3/2. Now I am going to find out the equation of the array. So you all listening? Kavya, Praveen? Yes, sir. Hari Prashant, Yes, sir. Yes, right, sir. Sir. right, okay, okay பா. ஸோ பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஏற்கனவே நான் எலிப்ஸ்ல போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை இதை கவனிச்சிங்க. இப்போ இங்க பார்க்கும்போது இந்த ஃபோக்கஸ் எப்படி தெரியுமா இருக்கு? பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. எக்ஸ்போர்ட்ல வேல்யூ வந்தாலே the transverse axis is parallel to x axis. அதுதான் மீனிங். transverse axis x பார்ட்ல வேல்யூ இருக்கு, y பார்ட்ல 0 இருக்கு. அப்ப transverse axis is parallel to x axis. அப்ப ஈக்குவேஷன் ஈஸியா சொல்லிடலாம். x square by a square minus y square by b square equals to 1. எனக்கு என்னுடைய வேலை என்னன்னா, what is my job? I have to find out what is a square and what is b square. இப்போ பாருங்க, இது கம்பேர் பண்ணா we'll get ae is equals to 2. And here it is given that a is equals to 3/2. If you substitute e is equals to 3/2, I can get a is equals to 4/3. And then a square is equals to 16/9. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் திரும்ப சொன்ன b square உடைய வேல்யூ a square into e square minus 1. Your a square is 16/9 into e square 9/4 minus 1, which is equals to 16/9, taking LCM 4, 9 minus 4, which is equals to 5. சரியா? So இது வந்து it will go 4 times. 20/9, this is called b square, this is called a square. அப்ப இதுல எடுத்து போய் போட்டீங்கன்னா your equation of hyperbola is x square by a square, which is equals to 16/9 minus y square by b square, which is equals to 20/9, which is equals to 1. Take reciprocal, we can write this as 9x square by 16 minus 9y square by 20 equals to 1. Correct? Huh? So this is the answer. The answer is 9x square by 16 minus 9y square. You will get 2 marks for this. Please take down. The next problem. Center 2, 1. The next problem. Your center is 2, 1. The center is 2, 1. One of the foci is 8, 1. Take down the next problem. Center 2, 1. And one of the foci is 8, 1. One of the foci is 8, 1. And the corresponding directrix is x equals to 4. And the corresponding directrix is x is equals to 4. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, 3 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் இஸ் 2, 1. நான் இப்போ சின்னதா ஒரு குட்டி டயக்ராம் வரைஞ்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸோ நான் சிம்பிளா ஒரு டயக்ராம் வரைகிறேன். சரியா? ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். இதனுடைய சென்டர் கொடுத்துட்டாங்க இல்ல? ஸோ சென்டர், ஸோ இட் இஸ் கிவன் த சென்டர். சென்டர் வந்து பாத்தீங்கன்னா we have என்ன கொடுத்துருக்காங்க? சென்டர் சி. சின்றது என்னப்பா கொடுத்துருக்காங்க? 2, 1. அண்ட் இதனுடைய ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோக்கை, ஒன் ஆஃப் த ஃபோக்கை s is equals to 8, 1. நம்ம எல்லாருக்கும் தெரியும், this is called directrix. சரி, vertex. I don't know what is vertex. யூசுவலா இதுதான் a, 0. இப்ப நல்லா கவனிச்சுங்க, உங்களுடைய ஜென்ரலா
இங்க நான் C வச்சிருக்கேன்னு வச்சுங்க. C of 0, 0. இது வந்து A of J, 0. இது வந்து S of AE, 0. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஃபோக்கை. யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஜெனரலா? இப்ப இதை விட்டுருங்க, நான் குட்டுகிறத விட்டுருங்க. My question is distance between the center and the focus. AE, sir. What is the very good, which is equals to AE. 0 ல இருந்து AE வரைக்கும். So that is called, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த CS கண்டுபிடிக்க போறேன். அதாவது according to this problem, it is called CS. So your AE is equals to square root of distance formula. 8 minus 2, 6 square. 1 minus 1, 0 square, which is equals to square root of 36, which is equals to 6. Your AE equal to 6. Let us take this as 1. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறது, இப்போ நான் டைரக்ட்ரிக்ஸ்னு ஒரு லைன் வரைஞ்சேன். உங்களுக்கு படத்துல காமிச்சேன் டயக்ராம். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் போடும்போது ஈக்குவேஷன் Z of AE, 0. சரி, A by E, 0. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, distance between the center and the directrix, அதாவது distance between the center and one of the directrix, and the directrix is Z. அதாவது நான் வேர்ட்ஸ்ல எழுதும்போது mathematically I can say CZ, except Hariprasad, யாரா ஒரு கேர்ள் சைடுல சொல்லுங்க, what is CZ? distance between C to Z. இந்த நான் கொடுத்துக்கிற வேல்யூஸை விட்டுருங்க. ஜெனரலா 0, 0 A by E இருக்கும்போது என்னது distance between the center and the directrix என்ன இருக்கும்? போன வாட்டி EIன்னு சொல்லிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ், இங்க 0ல வெரி குட் A by E. அப்போ A by Eன்றது வேல்யூ வந்து CZ. C ல இருந்து Z, A by E minus, சரி இங்க CZ இல்லையா? ஒன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் இங்க கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? X is equals to 4. அப்போ ஒன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் X is equals to 4 அப்படின்னா X உடைய வேல்யூ கொடுத்தாச்சு, which is equals to 4. சரிங்களா? your A by E, one of the directrix is 4. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல இந்த லைன் வந்து 1 தான் y உடைய வேல்யூ. அப்ப இந்த Z எப்படி போடலாம்னா, 1 வந்து 4, y உடைய வேல்யூ கண்டிப்பா 1 தான் இருக்கும். ஏன்னா அது ஃபோக்கஸ் பாருங்க, எல்லாத்துலயும் இங்க 8,1, 2,1 எல்லாமே 1, 1 தான் இருக்கு. அந்த லைன் வந்து y equal to 1ல தான் பாஸ் ஆகுது. அப்போ x equals to 4 கொடுத்துட்டா y உடைய வேல்யூ 1. அப்ப அந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னா 4,1. அப்போ 4 minus 2 the whole square plus 1 minus 1. is equals to 2. So your A by E is equals to 2. This is your second equation. சரியா? அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? From this given data, I have found out that AE is equals to 6 and A by E is equals to 2. Now multiply these two things. 1 is multiplied by 2. Your 1 is AE and another one is A by E, which is equals to 6 into 2. Therefore, EE cancel, A into A square, which is equals to 12. I want to find out the equation. இல்லையா? இப்போ நான் பார்த்தாச்சு, which is equals to A square is 12. சரிங்களா? Your A square is equals to 12. அடுத்து I want to find out your B square. A square உடைய வேல்யூ வந்து 12ன்னு சொல்லியாச்சு. இப்போ இதுல வந்து எசென்ட்ரிசிட்டி இல்லையா? AE உடைய வேல்யூ வந்து 6. அப்போ A square உடைய வேல்யூ 12. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்களேன், we'll get A square E square. சரியா? your A square E square. அப்ப ஸ்கொயர் பண்ணா 36. இப்போ நம்ம ஈஸியா B square உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். your B square equals to A square into E square minus 1. Otherwise, I can get E square minus A square. Your A square E square is 36 minus your A square is equals to 12, which is equals to 24. அப்போ A square கண்டுபிடிச்சாச்சு, B square கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்க என்ன பண்ணோம்னா, வெறும் x square y square பண்ண லாஸ்ட்ல சொன்னேன் இல்ல, we have to find out the put the origin x minus 1 the whole square, y minus 1 அந்த ஃபார்முலால போனோம், shifting the origin x minus h the whole square, y minus k the whole square. அப்ப equation of the hyperbola எப்படி இருக்கும் இங்கனா, so I'll just rub this diagram. So equation of the hyperbola should be like this. So equation of the hyperbola can be written as, because here the origin, the center is shifted to h comma k, x minus h the whole square by a square, y minus k the whole square by b square, which is equals to 1. Your h is what? Center என்ன கொடுத்தாங்க?
2, 1. அப்போ x minus 2 the whole square divided by a square, which is equals to 12 minus y minus k, y minus 1 the whole square divided by 24, which is equals to 1. That is the answer. பாருங்க எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டோம். Once again I'll repeat this. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Center, one of the foci and one of the directrix. அப்ப நம்மளுக்கு தெரியும் சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜெனரலா ஃபார் ஹைப்பர்போலா is nothing but AE, because we can take the center as 0, 0 and the foci is AE, 0. அப்ப CS உடைய வேல்யூ வந்து AE. அப்ப AE equal to CS. CS na distance between C and S. இங்க C is 1, 2 and S is given that என்ன கொடுத்திருக்காங்க? S focus is 8, 1. இதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா which is equals to 6. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் AE equal to 6. அடுத்தது அதே போல டிஸ்டன்ஸ் between the center and the directrix, that is nothing but CZ. CZ ன்றது A by E. அதனுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சீங்கன்னா A by E உடைய வேல்யூ 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்றேன். அப்போ EE கேன்சல் ஆயிடும், வெறும் A ஸ்கொயர் இருக்கும். 6 into 2 12. A ஸ்கொயர் உடைய வேல்யூ தெரிஞ்சதுனால நான் என்ன பண்றேன்? A ஸ்கொயர் E ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 6 கொடுத்துருக்கான். ஸ்கொயர் பண்ணும்போது 36. A ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கு, A ஸ்கொயர் E ஸ்கொயர். நம்ம முதல்ல இருந்தே தெரியும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல B ஸ்கொயர் ஈக்குவல் என்ன டெரைவ் பண்ணிருக்கோம்? A ஸ்கொயர் into E ஸ்கொயர் minus 1. That is A ஸ்கொயர் E ஸ்கொயர் minus A ஸ்கொயர். Your A square E square is 36 and your A square is 12. Substituting, your B square is nothing but 24. இப்போ என்ன ஆயிடுச்சு? So far the origin is 0, 0. But இங்க origin என்ன இருக்கு? Center shift ஆயிடுச்சு 4, 2, 1. அதனால ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கும்? x minus h the whole square by a square minus y minus k the whole square by b square. அந்த ஃபார்மட்ல போட்டாச்சு. தேர்ட் டைப், ஒன் மோர் ப்ராப்ளம் போட்டுடலாம். தேர்ட் ஒன், passing through 5, minus 2, passing through 5, minus 2 and length of the transverse axis, passing through 5, minus 2 and the length of the transverse axis along x-axis and the length of the transverse axis along x-axis and of length 8 units and of length 8 units. பாருங்க, passing through 5, minus 2. ஒரு parabola passing through the point 5, minus 2 னு கொடுத்துட்டாங்க. And the length of the transverse axis வந்து 8. இங்க நான் முதல்ல ஒரு கொடுத்துட்டாங்க. Transverse axis is about x axis. அப்ப இது கான்ஜுகேட் ஹைப்பர்போலாவா இல்ல ஜெனரல் ஹைப்பர்போலாவா? காவியா புரியுதுங்களா? கேர்ள்ஸ், Monisha? General hyperbola. Very good, ma. It's a general standard one, standard form. எப்படி இருக்கும்? x square by a square minus y square by b square. ஏன்னா இங்க கொடுத்துற கண்டிஷன் the transverse axis is parallel to x axis. அப்ப ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்? Therefore hyperbola we can write this as the hyperbola is the required hyperbola. Your hyperbola is x square by a square minus y square by b square, which is equals to 1. இதான் ஃபார்ம். இப்போ என்ன கொடுத்துறாங்க? it passes through என்ன பாயிண்ட் இது? ஹரிஷ், ஹரி, it passes through what point? 1, 5, minus 2. Sorry, 5, minus 2. அப்ப x க்கு பதிலா 5. நீங்க ஒண்ணு கொடுத்தா the length of the transverse axis நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டில, பயோடேட்டால இருக்குது அது. length of transverse axis for general hyperbola standard form க்கு என்னது? which is equals to 2a. 2b sir. அது நம்ம 2b ஆ 2a வா? கான்ஜுகேட் தான் 2b. 2a sir. the transfer 2a. அப்ப 2a உடைய வேல்யூ என்ன கொடுத்தா 8. அப்ப 2a 8 னா a உடைய வேல்யூ 4. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? x square by a square 16 minus y square by b square equals to 1. This parabola passes through the point 5, minus 2. Instead of x I can put 5 square 25, 25 by 16 minus y square plus y square 2 square பண்ணா 4 by b square equals to 1. I can write this as 4 by b square. minus 4 தானே சார் வரும்? Sorry, minus 4 by b square. அப்போ நான் 4 minus 4 by b square equals to 1 minus 25 by 16 minus 4 by b square equals to 16 minus 3, which is equals to minus 9 by 16. சரிங்களா? அப்போ minus minus cancel, which is equals to b square equals to 64 divided by 9. Your b square is nothing but 64 divided by 9. இப்போ ஈஸியா ஹைப்பர்போலா கண்டுபிடிச்சலாமே.
ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு. இது வந்து 2 அல்லது 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நவ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் x square by a square, where a square is 4 square 16 minus b square y square by b square 64 by 9 equals to 1. Now I can write x square by 16 minus 9y square by 64 equals to 1. That is the answer. I hope everybody can understand. என்ன கொடுத்தாலும் சரி ஹைப்பர்போலாவை ஈஸியா போட்டுடலாம். 3 டைப் நான் போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு இல்ல. சோ அப்ப என்ன டேட்டாஸ் கொடுத்திருக்கானோ அந்த டேட்டாஸை வச்சு you can going to find the hyperbola any டைப்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயும் கேக்குறாங்க. பாருங்க தம்பி, இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான், விஷயங்கள் தான், ஒண்ணுமே இருக்காது. இதே மெத்தட் தான். இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல ஸ்டெப்ஸ். அதுல என்னன்னா கொஞ்சம் ட்ரிக்கி மெத்தடா கொடுப்பான். நீ கண்டுபிடிக்கணும். இதை போயிட்டு இந்த ஏ ஸ்கொயரை பி ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்விஸ்ட் பண்ணிருப்பான். அதுல ஆனா ஏதாவது ஒரு இன்ட் அங்க கிடைச்சிடும் உங்களுக்கு. அதை வச்சுதான் போட போறோம் நம்ம. பாருங்க, ஆஃப்டர் யுவர் +2 எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறவங்களுக்கு தனியா கிளாஸஸ் இருக்கு, கிராஷ் கோர்ஸ். ஒரு நாள் விடாம வரணும். நான் சொல்றேன், we have very short time. நம்ம எல்லாம் பாருங்க நிறைய ப்ரிப்பரேஷன் டைம்லாம் விட்டுட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், பிளான் பண்ணியாச்சு, ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ப்ரிப்பரேஷனுக்கு தான் டைம் அதிகமா எடுக்கணும். நம்மளுக்கு வெரி ஷார்ட் லிமிடெட் பீரியட் தான் இருக்கு. அந்த டைம் ஒரு டைம் மீட் பண்ணாம நீங்க ஆஃப்டர் யுவர் எண்ட் ஆஃப் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் இல்ல அப்பப்போ நடக்கிற இந்த என்ட்ரன்ஸ் கிளாஸஸ்க்கு டெஃபினட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இப்போ so far we have find the equation. If the equation is given, who is that? Equation கொடுத்துருவாங்க. You have to find out the all the என்னென்ன கேட்கறானோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, ரைட். Find the vertex, find the center போடுங்க. first center, find the center, foci, find the center, foci, vertices and directrices of each of the following, சரிங்களா? of each of the following. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு போடுறேன். அதுக்கப்புறம் ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா கூட சென்டர் அப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, x+3 first problem. So let us take down the hyperbola, given hyperbola, x+3 the whole square, by 225, x+3 the whole square divided by 225 minus y-4 the whole square divided by 64, which is equals to 1. x+3 the whole square divided by 225 minus y-4 the whole square divided by 64 equals to 1. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும் பொழுது இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கா, கான்ஜுகேட் ஆக்சிஸ்ல இருக்கான்னு பார்த்தோம். So this is of the form எப்படி அழகா கொடுத்திருக்காங்க இல்லையா? x² by a² minus y² by b² equals to 1. அப்ப நான் என்ன சொல்லலாம்னா, the transverse axis is parallel to x axis. எந்த டவுட்டும் இல்லை. இது அப்படியே மாறி இருந்தாதான் பிரச்சனை. இங்க மைனஸ் இங்க பிளஸ் அந்த மாதிரி மாறி இருக்கணும். மாறி இருந்தா அது வரும். இங்க கரெக்டா கொடுத்துருக்கலாம் இல்லையா? this is of the form x² by a² minus y² by b². ஆனா என்ன இருக்குன்னா, ஆரிஜின் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஐ மீன் சென்டர் ஷிஃப்ட். யூசுவலா சென்டர் வந்து இருக்கணும். இங்க சென்டர் வந்து பாத்தீங்கன்னா h,k இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன், கேபிட்டல் எக்ஸ்ன்றத x+3 ஆகும், கேபிட்டல் ஒய்ன்றத y-4 ஆகும் நான் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், x² by a², அதாவது x² by 225 y² by 64 equal to 1. This is of the form x² by a² minus y² by b². நீங்க என்ன பண்ணணும், a²ன்றத 225 ஆகும், b²ன்றத 65 ஆகும் எடுத்துக்கணும் இல்ல? அப்ப a உடைய வேல்யூ வந்து 15, b உடைய வேல்யூ 8 கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ ஒண்ணு கண்டுபிடிக்கணும். சென்டர்ல இருந்து எல்லாமே கண்டுபிடிக்க போறேன் நான் உங்களுக்கு இல்லையா? So I want to find out all the values. இல்லையா? ஒண்ணு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டர். நான் சென்டர்னா என்ன அர்த்தம்னா capital X equal to 0, capital Y equal to 0. But we have taken capital X as x plus 3. X plus 3 equal to 0, Y minus 4 equal to 0. Therefore, your center C ன்றது எப்படி இருக்கும்னா இந்த 3 அப்படிக்கா போனா -3, இந்த 4 அப்படிக்கா போனா -3,4. யூசுவலா வந்து சென்டர் வந்து 0,0 தான் இருக்கும். இங்க சென்டர்னா ஆயிடுச்சு -3,4. நெக்ஸ்ட் வெர்டிசஸ். வெர்டிசஸ்னா A of x equals to A. ஏன்னா இது வந்து மேஜர் இது இருக்கு இல்லையா? Y is equals to 0. A dash of capital X is equals to -A. Capital Y equal to 0. Capital X is taken as x plus 3. We have found out A is equals to 15. And capital Y as Y minus 4 equal to 0. அடுத்தது A dash. Capital X is x plus 3 equals to -15. And Y minus 4 equal to 0. So, அப்போ A of இந்த X உடைய value 15 minus 3, 12. The 4 அப்படிக்கா போச்சுன்னா 12,4. And your vertices second one A dash. The 3 அப்படிக்கா போனா -3. -5, 15, -3, -18. The -4 அப்படிக்கா போனா 4. அப்போ vertices கண்டுபிடிச்சாச்சு. A dash is equals. எனக்கு ஃபோக்கை தேவைன்னா AE, 0 minus AE, 0. So that I want A and E. இல்ல A உடைய வேல்யூ வந்து which is equals to 15 and we want to find out the eccentricity. How? அதுக்கு வந்து E உடைய வேல்யூ நான் சொன்னேன் which is equals to root of 1 plus இது வந்து hyperbola அதனால 1 plus B square by A square. Root of 1 plus B square 8, 8 by 15 which is equals to 15 plus 8 which is equals to எவ்வளவுப்பா 15 plus 8 64 by 225. sorry B உடைய வேல்யூ போட்டேன்னா 64 by 225 which is equals to 225 plus 64 இல்லையா which is equals to 289. So which is equals to 289 இல்லையா 289 அப்படின்னு சொல்லுப்பா 17 sir. 17. Square root of 289 divided by 225 which is equals to 17 by 15. So now I can write 17 by 15. AE உடைய வேல்யூ வந்து 17. இப்போ next stepல எழுதிட்டீங்களா? Please take down quickly. So the next step, you just find out the value of the foci. Next you find out the value of foci. Your foci is, right? Your foci is x is equals to AE, y equal to 0. X is equals to minus AE, y equal to 0. Your capital X is x plus 3. Your AE is equals to 17. Your capital Y is equals to what? Y minus 4, which is equals to 0. Your capital X is x plus 3 equals to minus 17. And your Y minus 4 equal to 0. Now your X is equals to 17 minus 3, which is equals to 14. Y equal to 4. X is equals to minus 20 and Y equal to 4. Therefore, I can take, since foci S in notation 14,4 and S dash is minus 20,4. Your S is 14,4 and S dash is equals to minus 20,4. Next என்ன கேட்டிருக்காங்க equation of the directrices. நம்ம length of lattice next வந்து equation of directrices. யாரா சொல்ல முடியுமா equation of directrices? அதே எலிப்ஸ்க்கு நான் சொல்லல இங்க போடல இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ equation of directrices அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன போட்டீங்களோ அதேதான் இல்லையா which is equals to capital X இது x axis ல transfer axis plus or minus a by e x by plus or minus a by e. So which is equals to 0. ரைட்டா? அடுத்தது இப்போ x உடைய வேல்யூ தெரியும் which is equals to x plus 3. Plus or minus a உடைய வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும் which is equals to 15. E உடைய வேல்யூ is nothing but 17 by 15. அப்போ 15 into 17 இல்லையா which is equals to 15 divided by 17 which is equals to 0. This implies x plus or minus 15 into 15 225 divided by 17. Yeah, we can write this as x plus or minus 225 divided by x plus 3.
x plus 3 plus or minus 225. அப்போ நான் இந்த பிளஸ் எடுக்கலாம் இல்லை வேல்யூ மைனஸ் எடுக்கலாம். x plus 3 by 225 by 17 or x plus 3 minus 225 by 17 which is equals to 0. அப்போ நான் ரெண்டு x வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பாருங்களேன் இங்க. அப்போ x is equals to 17 plus 3, 17 3 சார் எவ்வளவு 34 51 225 ஆமா இல்ல 225 plus 51 which is equals to 276. இது அப்படிக்க போனா minus 276 divided by 17. அதே போல x is equals to 17 51 minus 225 which is equals to 174. அந்த சைடு போனா மைனஸ் பிளஸ் ஆயிடும் 174 by 17. சரியா? கிட்டத்தட்ட 1 minute பா. சரியா? கிட்டத்தட்ட the value is பாருங்க x is equals to 117 by 4 னா 10. இங்க 117 இல்லையா? அப்போ வந்து இது வந்து 15 கிட்ட இருக்கும், மைனஸ்ல வரும். இப்போ இது வந்து டைரக்ட் டெஸ்ட் உடைய ஈக்குவேஷன். ஒரு லைன் வந்து x equals to 174 by 17, இன்னொன்னு வந்து x equal to minus 276 by 11. இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சாச்சுல, நம்ம கேட்ட கேள்வி எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட் திரும்ப தெரிஞ்சிச்சு the directrix is a transverse axis. அப்போ the x axis is about transverse axis. அப்போ ஜெனரல் ஹைப்பர்போலா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், நாட் கான்ஜுகேட் ஒன். அதனால முதல்ல எடுத்துமே அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் எல்லாமே கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் சென்டர் பாயிண்ட்? சென்டர் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? -3,4. அடுத்தது வெர்டிசஸ் a ஆஃப் வெர்டிசஸ் கண்டுபிடிச்சோம். a ஆஃப் என்னது 12,4 and a dash of -18,4. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபோக்கை s ஆஃப் which is equals to 14,4 and s dash of -20,4. And the directrices இல்லையா x is equals to minus 276 by 17 and x is equals to 174 by 17. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I am going to draw the hyperbola now. So இப்போ எனக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு இதோட ஸ்டாப் பண்ணா போதும். சம்டைம்ஸ் இன் 5 மார்க் கொஸ்டின்ஸ் சொல்லும்போது அவன் கேட்கிறானோ கேட்கலையோ you have to draw the def diagram. அப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் you just draw the real x and y. சரிங்களா? x axis and y axis, capital X capital Y. நான் இப்போ ஸ்மால் x தான் கன்வெர்ட் பண்ண போறேன்ல. நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே ஸ்மால் x. சென்டர் இதுதான் 0,0. இப்போ இந்த ஆக்சிஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. சென்டர் மாத்திட்ட. சென்டர் எவ்வளவுப்பா? -3,4. இப்போ -3,4னா எங்க வரும்? x உடைய வேல்யூ -3, -1, -2, -3, -3,4 somewhere here. So your center is -3,4. Now the new axis la capital X capital Y நான் எடுத்தேன். இப்போ இது small x small y ஆ மாறிடும். சரிங்களா? This is called your center. அடுத்து you just make vertices. Vertices என்ன பாயிண்ட்? ரஃபா போட்டா போதும். approximately குத்து மதிப்பா நீங்க போட்டா போதும். your -14,4 ல x உடைய வேல்யூ வந்து 14. x உடைய வேல்யூ 14. அப்போ இந்த லைன் அப்படியே தான் இருக்கும். 0 1 2 3 14 14,4 இதான் வந்து உன்னுடைய vertices A. 14,4 vertex தெரிஞ்ச உடனே you can draw the diagram. அதே போல இன்னொரு vertices vertex இருக்குன்னா A dash -20,4 somewhere here -20, என்னப்பா ஃபோக்கஸ்ல போட்டனா -18,4. so which is equals to minus A dash is equals to -18,4. So now you draw another parabola மாதிரி hyperbola. இல்ல அடுத்து ஃபோக்கஸை சூஸ் பண்ணிக்கலாமே. your focus is what are the points? focus மாத்தி போட்டோம் 14,4. vertices வந்து என்னன்னா which is equals to 12,4. இப்போ இது வந்து 14,4. yes 14,4. s dash -20,4. அடுத்தது approximately vertex x is equals to 174 by 17, அதாவது 10. அப்ப x கிட்டத்தட்ட இங்க வரும். approximately x is equals to 176 by 17. இங்க x is equals to -276 divided by 17. அவ்வளவுதான். இந்த டயக்ராம் போட்டுட்டீங்கன்னா உனக்கு முழுவதுமா 5 மார்க். ஒருவேளை நீ ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா கூட because of this diagram
the examiner will give 5 marks. நான் இது சொல்றது +2 சரிங்களா? அதனால always whenever the question இந்த மாதிரி இந்த ஜாதக கணக்கு biodata problem it's asked in your 5 mark question, நீ என்ன பண்ணணும்? First of all you have to find out all the things, what all the things given, what is this foci, directrices, latest rectum, என்னென்ன கேட்டிருக்கானோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக you have to draw the diagram. Please remember that this, அதாவது நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் சோசியல் ஸ்டடிஸ் படிச்சீங்கன்னு தெரியல, ஜியோகிராஃபில இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இல்ல கிளைமேட் சிச்சுவேஷன்ஸ் இல்ல இந்த சாயில்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில் இல்ல நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வரும்பொழுது மேப் போட்டு அந்த இடத்துல எந்தெந்த ரீஜன்ல இப்ப இந்த கிராப்ஸ் இல்லையா, காட்டன், மெய்ஸ், கேஷ் கிராப்ஸ்ன்னு கேட்பாங்க, வீட்டு, மெய்ஸ், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது தனித்தனியா அங்க பஞ்சாப்ல எப்படி விளையுது, தமிழ்நாட்டுல என்னென்ன விளையுது, இதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் போட்டு காட்ட சொல்லுவாங்க. ஏன்னா யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் தட். ஸோ அது வந்து கிராஃபிக்கலி ரெப்ரஸன்டேஷன். அதே மாதிரி தான் இந்த டயக்ராம் வந்து வச்சு நீ போட்டது நீ எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த எக்ஸாம்ல இருக்கு யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட், இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நீங்க ப்ராக்டிஸ் நிறைய பேர் எத்தனை நீங்க கிட்ட வந்துருச்சு, ஒன்று 2 months hardly we have 2 months for your examination, you have to practice more test. நிறைய பேருக்கு ஃபால்ட்டே என்ன தெரியுமா? சார் ஐ டோன்ட் ஹவ் மச் டைம் சார், டைம் இல்லாததா சார் குரூஷியலா இருக்கு. நீங்க அந்த டைம் இது பண்ணணும்னா நான் டெஃபினட்டா சொல்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சின்ன பசங்க நினைக்காதீங்க. நீங்க வந்து குட்டித்தனமா நம்ம என்னடா எழுதி தான் பார்க்கணும். கீப் ஆன் பிராக்டிஸ். சக்சஸ் இஸ் நாட் கம்ஸ் இன் ஒன் டே, ஈவன் அ சிங்கிள் டே. யூ ஹேவ் டு பிராக்டிஸ் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் எஃபர்ட் டேக்கன் டே பை டே இன் அண்ட் டே அவுட். ஒரு நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் வரும்போது இதுதான் வந்து சக்சஸ். புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டா அவன் தான் கீ பிளேயர். ஓகேவா? ஸோ இதுதான் வின்னருக்கான ஒரு ரகசியமும் கூட. அதனால மிஸ் பண்ற டெய்லி இன்னைக்கு போட்டு பாரு. இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த இதுல 3த்துல ஏதாவது பாருங்க, இந்த முறை சான்சஸ் இருக்கு இந்த பயோடேட்டா ப்ராப்ளம் வரதுக்கு. இந்த ஜாதக கணக்குன்றத இந்த ஃபோக்கை, எசென்ட்ரிசிட்டி, பாராபோலால இல்ல எலிப்ஸ்ல இல்ல எதனா ஒன்றுல கேட்டுடலாம். ரொம்ப ஈஸி. என்னன்னா இட் வில் டேக் சம் டைம், பட் பக்காவா போட்டுடலாம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? கரெக்டா? am I right? am I right girls, boys? Yes sir. Right. Next problem. So time illa. Next problem. Y minus 2 the whole square. Next. Y minus 2 the whole square. Next problem. Come on, quick. Y minus 2 the whole square divided by 25 minus x plus 1 the whole square divided by 16 equals to 1. Y minus 2 the whole square divided by 25 minus x plus 1 the whole square divided by 16 equals to 1. சரியா? This is of the form y square by a square minus x square by b square equals to 1. Right? இங்க the transverse axis is parallel to x axis or y axis. Sorry, transverse axis or conjugate axis? Conjugate. பாருங்க மாறி இருக்கு இல்லையா? அப்போ the symbols are mod. அந்த conjugate ஆன ஈக்குவேஷன் வந்துச்சு. Conjugate axis is parallel to x axis. எல்லாமே மாறிடும். Now everything is completely changed. அப்போ நான் capital y minus 2, capital X taken as x plus 1. You can write y square by 25 minus x square by 16 equals to 1. Now from this we can say a squared is equals to 25, b squared equal to 16. Your a is equals to 5 and b is equals to 4. நான் இந்த சைடு பாக்ஸை வச்சு எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம். என்ன நான் கண்டுபிடிக்கிறோமோ. First thing you have to find out the center. Your center is capital X is equals to 0 and capital Y is equals to 0. Center there is no change. Your X is X plus 1 equal to 0 and Y minus 2 equal to 0. From this we'll get X is equals to minus 1 and Y equals to 2. Therefore your center C is minus 1 comma 2. Next is foci, sorry, vertices. Your vertices is X is equals to A. Sorry. என்ன ஆயிடுச்சு? கான்ஜுகேட் ஆக்சிஸ்ல போயிடுச்சு இல்லையா? அப்போ x உடைய வேல்யூ 0, y is equals to a. x equals to 0, y is equals to a.
இதுதான் வெர்டிசஸ். சரிங்களா? your vertices is x is equals to what? 0 and y is equals to AE. என்ன வரும்? அடுத்தது x is equals to 0, y is equals to minus AE. Capital X is x plus 1 equal to 0. Capital Y is y minus 2. Sorry, the vertices இல்லையா? A. நான் தப்பா போட்டேன். நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் minus A. What is A value? Your A value is 5. Therefore, x plus 2, x plus 1 equal to 0. Y minus 2 equals to minus 5. Therefore, the vertices A of 1 on the side pona minus 1, minus 2, minus 1 comma 7, and A dash of minus 1 comma minus 5 plus 2, which is equals to minus 3. அப்ப ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் வந்து minus 1 comma 2, and the vertices, this is called center, and the vertices I can write this as A of minus 1 comma 7, and your B of minus 1, sorry, A dash of minus 1 comma minus 3. So foci கண்டுபிடிக்கிறதுக்கு I want AE. அதுக்கு முதல்ல E கண்டுபிடிக்கணும். E is equals to 1 plus B square by A square, which is equals to square root of 1 plus your B square. நான் ஃபார்முலால வேற மாதிரி கொடுத்துருப்பேன். ப்ராப்ளம் போடும்போது பாருங்க, நான் அப்படியே தான் வச்சிருக்கிறேன். எக்ஸ்ன்றத ஒய்ல மாத்திட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஏ பி எல்லாம் மாத்தவே இல்லை. அப்படியே ஏவை அப்படியே வச்சிருக்கேன், பி அப்படியே வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி. எப்படி நான் எலிப்ஸுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அதே தான் போடுறேன். ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் எனி டவுட் you can ask me now, right? So plus B square, your B square equals to 16. 16 divided by 25. அப்ப என்ன ஆயிடும்? Square root of 25 plus 16, which is equals to square root of 41. அப்ப square root of 41, square root of 25 is 5. A into E, that is called 5 into root 41 by 5, which is equals to 5 cancel, square root of 41. Square root of 41 approximately யாரா வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுமா? It lies between 6 and 7. அப்ப அப்ராக்சிமேட்லி ஒரு 6.5, 6.5, 6க்கும் 7க்கும் நடுவுல இருக்கும். அப்ப நான் உங்களுடைய ஃபோக்கை எப்படி சொல்லலாம்னா, யுவர் ஃபோக்கை இஸ் S of x is equals to 0, y is equals to AE. S dash of x is equals to 0, y is equals to minus AE. அப்ப I can take S is equals to x உடைய வேல்யூ x plus 1 equal to 0. Y உடைய value, we can take this as y minus 2, which is equals to AE. Your AE value is equals to root 41, square root of 41. சரியா? AE is equals to square root of 41. அடுத்தது S dash, x plus 1 equal to 0, and y minus 2 is equals to minus root 41. சரியா? I'll just rub this first one. Center கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை ரப் பண்ணிடலாம். So now we can get your S is 1 அப்படிங்க போச்சுன்னா minus 1, comma root 41 plus 2. S dash of minus 1, comma minus root 41 அல்லது 2 minus root 41. எப்படி ஒன்று வச்சுக்கலாம். சரியா? Plus 2 minus root 41. So the value of foci, your foci is S of minus 1, comma 2 plus root 41, and S dash of minus 1, comma 2 minus root 41. about 2 plus root 41 கிட்டத்தட்ட 8.5, 2, 8. நம்ம டயக்ராம் போடுறதுக்காக நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். யாரா ஃபார்முலா சொல்ல முடியுமா? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் particularly for this problem. So anybody? Kavya is there? என்னமா வர்றீங்க? போன வாட்டி சொன்ன x plus or minus a by e ன்னு சொன்னேன் போன இதுக்கு. ஏன்னா அங்க transverse axis parallel to x ஆச்சு. இங்க conjugate axis. very good. Y is equals to plus or minus a by e. கரெக்ட்டா? Y is equals to plus or நம்ம b are right. okay. இங்க நான் a தான் எடுத்துருக்கேன், a by e தான் எடுக்கணும். சரிங்களா? y equals to நான் வந்து மாத்தல. சோ அதே தான் a by e இல்ல. சோ நான் மாத்தல, b ன்றது எடுக்கல. ஓகே. So therefore we can y is equals to a by y equals to plus or minus a by e. What is y value? We have taken y is equals to y minus 2 plus or minus a by e. Your a value is 5.
your E value is equals to root 41 by 5, above 5 by root 41, which is equals to plus or minus 25 by root 41. One on the Y is equals to 2 plus or minus root 25 by 41. இன்னொன்று வந்து y is equals to 2 minus root 25 by root 41. So இதை simplify பண்ணீங்கன்னா we'll get, when you simplify, we'll get y is equals to 2 root 41 plus root 25 by 41, and y is equals to 2 root 41 minus 25 divided by root 41. So we have values for y, 2 root 41 plus 25 divided by 41, root 41 divided by root 41. இப்போ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. Now I am going to write the, so draw the diagram. சரியா? இப்போ directrices கண்டுபிடிச்சாச்சு. your directrices is சைட்ல எடுத்து எழுதிக்கிறேன். y is equals to 2 root 41 plus root 25. சரி, இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 தேவையில்லை, வெறும் 25 தான். ஸோ பிளஸ் 25 ரைட்டா, மைனஸ் 25 divided by root 41, and y is equals to root 41 minus 25 divided by root 40. Now you just draw the diagram. Your diagram is, so now the diagram is, draw the diagram. இப்போ இதுதான் x y, சரிங்களா? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் போட போறேன். அதுக்கு சென்டர் தான் முக்கியம். -1, 2. ஸோ -1 இருக்கும், இங்க 2. சரியா? somewhere here -1, 2. So this is your center. Now you produce this small x and small y. This is small x. Please யாரெல்லாம் டயக்ராம் போட தெரியல கத்துக்கப்பா, ரொம்ப சிம்பிள். அடுத்தது vertices -1, 7, அதே லைன் தான். கரெக்டா நான் போட்டது? Yes, sir. -1, 7. ஸோ அப்போ -1, 7. அப்போ -1, 7 எங்க வரும்? இந்த லைன் -1 அப்படியே தான் இருக்கும், 7 வந்து மேலே போயிருக்கும்ல. அப்போ இது வந்து உன்னுடைய வெர்டிசஸ். -1, 7 கீழே வச்சுங்க. -1, 7 இது எதனுடைய வேல்யூ? எஸ், சாரி, வெர்டிசஸ் ஏ. அதே போல அடுத்தது -1, -3 கீழே இருக்கும். -1, -3, a dash, -1, -3. Now you draw the diagram. Parabola, hyperbola மாதிரி ரெண்டு பாருங்க. திஸ் இஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ் இல்லையா? ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ now இந்த டயக்ராம வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா இது கொடுக்கிறது அப்படிதான் கொடுத்துருக்காங்க. y minus 2 the whole square by 25, கான்ஜுகேட் ஃபார்ம், கான்ஜுகேட் ஹைப்பர்போலா by 25 minus x plus 1 the whole square divided by 16 equals to 1. சரியா? அடுத்தது ஃபோக்கஸ். -1 இங்க வரும். மைனஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் 2 root 41 6 point, அப்ப 8.5 something, -1, 2 plus root 41. இங்க அதே போல -1, 2 minus square root of 41. இது s dash. Next directrices 1 and directrices 2. இந்த directrices என்ன இருக்கும்? y is equals to 2 root 41 plus 25 divided by root 41. இது எப்படி இருக்கும்? இந்த directrice y is equals to 2 root 41 minus 25 divided by root 40. That's all. பாருங்க, 5 marks ஈஸியா எடுத்துடலாம். இது கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம்னால அதை போட்டேன் நான். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். இப்போ இங்க டைரக்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொடுத்த உடனே சொல்லிடலாம் இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸா இல்ல கான்ஜுகேட் ஆக்சிஸா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோன்னே சொல்லிட்டோம், the transverse axis is parallel to x axis. The second one I told you that this is conjugate axis is parallel to x axis. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் மோஸ்ட்லி கேட்பான். 5 மார்க்ஸ்னாலே இப்படிதான், ஃபைண்ட் தி எல்லாமே கேட்டுட்டு அந்த சம்டைம்ஸ் அவனே கொஸ்டின்ல கேட்டுறான். பப்ளிக் எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் draw the diagram also draw the diagram. போன வாட்டி கேட்டிருந்தாங்க அது மாதிரி. சரியா? also draw the diagram. previous year question paper பாருங்க, PYSல இந்த மாதிரி ப்ராப்ளம் பாருங்க. find அதே all the things, find the center, vertices, foci and equation of the directrices for the formula problem. 9x square minus y square minus 36x minus 6y
plus 18 equal to 0. 9x square minus y square minus 36x minus 6y plus 18 equal to 0. சரியா? இப்ப என்ன பண்ணணும், நான் x எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம். ஏற்கனவே பாராபோலால இது எலிப்ஸ்ல போட்ட மாதிரி தான். 9x square minus 36x. Next one, minus of y square minus 6y. Right? So bring this 18 that side, minus 18. இப்போ இதுல 9 காமன் எடுத்தா we'll get x square minus 4x. இதுல மைனஸ் காமன் எடுத்தா y square plus 6y equals to minus 18. We want to find the perfect square. பாருங்க x minus 4x னா அந்த x க்கு முன்னாடி 4 இருக்கு இல்லையா, அதை 2 ஆல டிவைட் பண்ணும். 2 ஆல டிவைட் பண்ணா 2. Let us try x minus 2 the whole square. If we expand this, we'll get x square minus 4x plus, sorry, 2x, 2 into 2, 4x plus 4. We need 4 and subtract 4. அப்ப இது எப்படி போலாம்னா 9 into இத பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும்னா minus 2 the whole square. எக்ஸ்ட்ராவா எனக்கு 4 தேவைப்படுது இதுக்கு இந்த ஹோல் ஸ்கொயர் போடுறதுக்கு. அதனால I am subtracting minus 4. Similarly, இங்க 6y இருக்கு. You take y plus 3 the whole square. Y plus 3 the whole square expansion is y square plus 6y plus 9. எக்ஸ்ட்ராவா 9 தேவைப்படுது. I am just subtracting 9. Y plus 3 the whole square minus 9 equals to minus 18. 9 into x minus 2 the whole square அப்படியே போடுறேன் டைரக்டாவே minus 36 minus y plus 3 the whole square 9 into plus plus 9 which is equals to minus 18. We can write this as 9 into x minus 2 the whole square minus of y plus 3 the whole square 36 by 27. And the 27 minus 27 அப்படிக்கா போச்சுன்னா we'll get plus 27 இல்லையா, which is equals to plus 27. அப்ப the 27 minus 18 which is equals to 9. Dividing throughout by 9, we'll get x minus 2 the whole square divided by 1 minus y plus 3 the whole square divided by 9 which is equals to 1. Which is equals to 1. இப்போ எந்த ஃபார்மட்ல இருக்குது? This is of which form? Transverse axis parallel to x-axis. Very good. Transverse axis is parallel to x-axis. Transverse axis is parallel. This is of the form x minus h the whole square divided by a square minus y minus k the whole square divided by b square equals to 1. Therefore, your transverse axis is parallel to x-axis. So don't worry about that. அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண, shifting அது இல்ல x capital X வந்து x minus 2. Capital Y, I take this as y plus 3. This big x square minus 1 by y square by 9, which is equals to 1. So your a squared is equals to 1 and your b squared equals to 9. அப்படியே என்ன இருக்குதோ நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். your a squared is equals to 1 and your b squared is equals to 9. ரைட்டா? இப்போ நமக்கு இது எசென்ட்ரிசிட்டி கூட கண்டுபிடிச்சலாம், which is equals to square root of 1 plus b square by a square. Square root of 1 plus 9 by 1 which is equals to root 10. Your eccentricity is equals to root 10. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், சென்டர் c of x equal to 0, y equal to 0. So your x is x minus 2, your y is y plus 3 equal to 0. C of 2 comma minus 3. Center கண்டுபிடிச்சாச்சு. Your center is 2 comma minus 3. We know that that is the transverse axis is parallel to x-axis. Therefore, x ல தான் எல்லா வேல்யூஸும் வரும். அடுத்தது vertices. Now I am going to find out the vertices. Please take down. சரியா? Vertices. So your vertices means we have a of x is equals to a and y equal to 0. Since the transverse axis நால, sorry, a dash is equals to x is equals to minus a and y equal to 0. Your x is nothing but x minus 2. Your a is equals to 1. சரியா? Your a is equals to 1. Y plus 3 equals to 0. Next one, your x minus 2 equals to minus 1. Your y plus 3 equal to 0. Therefore, a value, a of, right? 2 becomes 3, minus 3. And a dash of 2 minus 1, 1 comma, minus 3. Vertices we found out. The next one is foci. Your foci is S of x is equals to AE and y is equals to 0. S dash of x is equals to minus AE and y equal to 0. Capital Y equal to 0. Now we know A is equals to 1. That is AE is also root 10. AE உடைய value என்னது? root 10 தான். ஏன்னா A உடைய value 1. So 1 into root 10 which is equals to root 10.
Therefore, I can say S into X value. Your X is nothing but X minus 2 equal to root 10. Y plus 3 equal to 0. X minus 2 is equals to minus root 10, comma, Y plus 3 equal to 0. Therefore, your S of root 2 in the 2 minus 2 plus 2. This becomes plus 2. 1 minute. This becomes plus 2. Therefore, X is equals to 2 plus root 10, comma, minus 3. S dash of 2 minus root 10, comma, minus 3. So we have found out the vertices, center, and foci. Now the last one, we have to find out the equation of the vertex. So other girls, solungma, next, what is the equation of the directrix formula? Equation of directrix, because here the transverse axis is parallel to x-axis. Is equal to X, very good. A by X is equals to plus or minus A by E. Your X is equals to X minus 2, plus or minus your A is 1. Your E is root 10. Therefore, 1 by root 10. So, which is equals to X is equals to 2 plus 1 by root 10, or X is equals to 2 minus 1 by root 10. So, this is the directrices. அப்போ நாலுமே கேட்டதான ஃபோக்கை எசென்ட்ரிசிட்டி கூட கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அதுக்கு தான் அப்பதான் ஃபோக்கை கண்டுபிடிக்க முடியும். வெர்டிசஸ் அண்ட் தி சென்டர் அண்ட் லேட்டஸ் ரெக்டம், ஐ மீன் டைரக்ட்ரிக்ஸஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலி ஐ எம் கோயிங் டு ட்ரா த டயக்ராம் இல்லையா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ட்ரா த டயக்ராம். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? யுவர் சென்டர் இஸ், வாட் இஸ் யுவர் சென்டர்? யுவர் சென்டர் இஸ் 2, minus 3. And the vertices is 3, minus 3 and 1, minus 3. The foci is 2 plus root 10, minus 3 and S dash 2 minus root 10 minus, minus 3. 2 plus root 10, root 10 உடைய value 3, almost 3.1, 3.2 இருக்கும். Our 2 plus 3.1, 5 plus 1. இல்லையா? நம்ம போடலாம் இப்போ diagram. So now you can draw the diagram. So நீங்க தான் சொல்ல போறீங்க ஒன்னு இல்ல, ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ரைட்டா? ஃபர்ஸ்ட் I will just draw the diagram. ஜெனரலா x and y உடைய axis, I just draw this. This is x-axis and this is y-axis. Now the center, what is the center here? 2, minus 2, 3. very good. 2, minus 3. Yeah. So center வந்து 2, 1, 2, 2, minus 3. The center is 2, minus 3. Now you draw the new axis, small x and small y. X and y. Next, the next one is vertices. Your vertices is 3, minus 3 and 1, minus 3. Yeah, 3, minus 3 vertices. 3, minus 3. And next one, 1, next 3, minus 3. Center and அடுத்தது நவா 1, minus 3. 1, minus 3. 0 வந்துருது இல்லையா? இது a of 3, minus a dash of 1, minus 3. So now you draw parabola here. Now you draw the parabola here. So our next one is focus. You can draw the focus. Your focus is S of first one. What is focus? 2 plus root 10. 2 plus root 10, minus 3. S dash 2 minus root 10, plus 3, minus 3. And then the directrices. ரெண்டு லைன். இதுக்கு முன்னாடி ஒரு லைன், இதுக்கு ஒரு முன்னாடி லைன். அதுதான் x is equals to first line வந்து 2 plus root 10 இல்லையா? ஒன்னு வந்து 2 plus root 10, 2 plus 1 by root 10. இன்னொன்னு வந்து x is equals to 2 minus 1 by root 10. So these are the two directrices. This is how we have to draw the diagram. So always remember that whether the diagram கேக்குறானோ இல்லையோ, your work is to draw the diagram. If it comes in 5 marks, 2 marks, 3 marksல வந்தா diagram வரைய வேண்டிய அவசியம் இல்லை. Okay? Yes, sir. Okay pa. So now we are right. நம்ம என்னென்ன போட்டோம்? பயோடேட்டா ப்ராப்ளம் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன டேட்டாஸ் கொடுத்துருந்தாலும் அந்த டேட்டாஸை வச்சு we have found out the other equations of the hyperbola. Okay va?
So now we will do some in-text problems. ஒரு 10 minutes இருக்கு, அதுக்குள்ளே போட்டுடலாம். If the eccentricity of the hyperbola, பாருங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க. ஹைப்பர்போலாவையும் பாராபோலாவையும் கம்பேர் பண்ணி, if the eccentricity of the hyperbola if the eccentricity of the hyperbola, x square minus y square, if the eccentricity of the hyperbola, x square minus secant square alpha, x square minus secant square alpha, minus y square secant square alpha is equals to 5, is root 3, times, is root 3 times the eccentricity of the root 3 times the eccentricity of the ellipse x square secant square alpha plus y square equals to 25. Y square equals to 25. Then the value of alpha is equals to. So probably this type of questions may occurs in your entrance examination. So in combining of the hyperbola and the ellipse, if the eccentricity of the hyperbola x square minus y square secant square alpha, இல்லையா? இப்போ இந்த ரெண்டு எசென்ட்ரிசிட்டியை நான் கண்டுபிடிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் eccentricity of the hyperbola வந்து E1 ன்னு எடுத்துறேன். Let E1 be the eccentricity of the hyperbola. But now we will write in the standard form. 5 இருக்கு இல்லையா? 5 ஆல டிவைட் பண்ணா x square by 5 minus y square secant square alpha divided by 5 equals to 1. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வெறும் x square தான் மேல இருக்கணும், இங்க y square. Secant square alpha கீழே கொண்டு வந்துட்டா அது cos square மாறிடும். 5 cos square alpha equals to 1. This is of the form a square equals to 5. Your b squared equal to 5 cos squared alpha. So we know the eccentricity of the hyperbola formula 1 plus b square. The eccentricity E1 ன்னு எடுத்ததுனால E1 உடைய வேல்யூ b square plus a square. Your E1 is equals to square root of 5 plus 5 cos square alpha divided by 5. 5 cancel. அப்போ we'll get 1 plus cos squared alpha. இல்ல? அப்போ இது E1 உடைய வேல்யூ. அப்போ E1 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க நெக்ஸ்ட் கூட போட்டுங்க. E1 உடைய வேல்யூ வந்து நெக்ஸ்ட் எழுதிக்க ரூட் ஆஃப் 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. இதே போல எலிப்ஸ் எடுக்கிறேன். அடுத்தது டிவைடிங் பை 25 எக்ஸ் ஸ்கொயர் சீக்வன்ஸ், இது வந்து எலிப்ஸ் உடைய எசென்ட்ரிசிட்டி ஐ எம் ஜஸ்ட் டேக் E2 பிளஸ் டிவைடட் பை 25 பிளஸ் y ஸ்கொயர் பை 25 ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ x square bringing a secant square else in the denominator will get 25 cos squared alpha plus y square by 25 equals to 1. Here your a squared equals to 25 cos square alpha and your b squared is equals to 25. Using the eccentricity formula 1 minus inga b square minus varum because this is called ellipse, and we can take this as E2, which is equals to square root of 1 minus b square, yeah, which is equals to 25 divided by cos square alpha. 25 cancel, which is equals to 1. சரிங்களா? But now I can write this as E2 is equals to square root of cos squared alpha, LCM at the cos squared alpha minus 1 divided by cos squared alpha. Correct? We'll get cos squared alpha divided by cos squared alpha. சரியா? So which is equals to cos squared alpha minus 1.
listen, இங்க வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் A is always greater than B. சாரி தப்பா எழுதுறேன். A is always greater than B. இல்லையா? அப்போ A உடைய வேல்யூ இதுதான் இருக்கும். பிகாஸ் காஸ் உடைய வேல்யூ லைஸ் பிட்வீன் -1 to 1 தான். 1க்கு மேல வரதுக்கான சான்ஸே இல்லை. இல்ல? இப்போ பிகாஸ் we know that -1 less than or equals to cos theta is less than 1. அப்போ cos ஸ்கொயர் உடைய வேல்யூ வந்து less than or equal to 1 தான் இருக்கு தவிர அதுக்கு மேல போகாது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எலிப்ஸ்ல கண்டிஷன் அது மேஜர் ஆக்சிஸா இருக்கட்டும் இல்ல மைனர் ஆக்சிஸா இருக்கட்டும், யுவர் A is always greater than B. அப்போ ஏவை வந்து நீங்க 25 தான் எடுக்கணும். யுவர் B ஸ்கொயர்ட தான் 25 cos ஸ்கொயர் ஆல்பா. அதை தப்பு பண்ணிட்டோம். சரிங்களா? அதான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம நடக்கும். இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல, அப்போ இதை எடுத்தும் போது இப்போ இதனுடைய E2 உடைய வேல்யூ என்னன்னா 1 minus B ஸ்கொயர் 25 cos ஸ்கொயர் ஆல்பா divided by 25. 25 25 cancel, which is equals to square root of 1 minus cos squared alpha. But according to the problem condition, eccentricity of the hyperbola is √3 times the eccentricity of the ellipse. Eccentricity of the hyperbola E1. √3 times the eccentricity of the ellipse. Square பண்ண வச்சுக்க E1 squared equals to 3 into E2 square. Square E1 square பண்ணா will get 1 plus cos squared alpha and 3 into E2 square 1 minus cos squared alpha. Now you simplify 1 plus cos squared alpha is equals to 3 minus 3 cos squared alpha. The minus 3 எப்படிங்க வந்தா 4 cos squared alpha, which is equals to 3 minus 1 2. Your cos squared alpha is equals to 1 by 2. Our cos alpha is equals to 1 by square root of 2. எப்போ alpha வந்து 1 by root இருக்கும் cosல 1 by root 2ன்றது 45 degree. Therefore your alpha is equals to 5 by 4. இப்படி தான்ப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. This is in text. Maybe உன்னுடைய 1 mark MCQ questions இல்ல 2 marks 3 marksல மேக்ஸிமம் 3 marks தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்ல. சோ இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்பாங்க. பாருங்க. இல்ல கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்துட்டு இதுல இருந்து you have to find out the eccentricity of the hyperbola and eccentricity of the hyperbola. அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டா அதை வச்சு நீங்க போட்டீங்க. ஒன் மோர் ப்ராப்ளம் போடலாமா? போதுமா? One more problem, okay? Last problem. With this, we'll stop. Quick. If E1 and E2 are the eccentricities of the ellipse, if E1 and E2 are the eccentricities of the ellipse, E1 and E2 are the eccentricities of the ellipse, x square by 18, E1 and E2 are the eccentricities of the ellipse, x square by 18 by plus y square by 4 equals to 1. It purely it's a MCQ question. X square by 9 minus y square by 4 equals to 1. This is ellipse. This is hyperbola. So இங்க கொடுத்தா ellipse உடைய eccentricity E1, hyperbola உடைய eccentricity E2. We know eccentricity உடைய of the ellipse உடைய formula வந்து 1 minus b square by a square. இங்க a square 18, bigger one. Your b square equals to 4, which is equals to 1 minus 4 by 18. So 18 minus 4 square root of 14 divided by root 18. So yeah, which is equals to square root of 14 வந்து 7 times, which is equals to 7 by 9. So 7 by 9 root 7 by 3. Similarly, eccentricity of the hyperbola, which is equals to 1 plus b square by a square. Your b squared is equals to 4 and your a squared is equals to 9. Above which is equals to 4 by 9. Square root of root 13 divided by 9, which is equals to root 13 by 3. Right? Now question complete பண்ணல respectively. And E1 and E2, please complete the question. Again, I'll repeat, if E1 and E2 are the eccentricities of the ellipse, x square by 18 plus y square by 4 equals to 1, and the hyperbola x square by 9 minus y square by 4 equals to 1, respectively. And E1, E2 is a point on the ellipse. E1, E2, another ellipse on the ellipse, 15x square plus 3y square equals to k. Then the value of k is equals to. Then the value of k is equals to. Then the value of k is equals to. Okay. So now listen.
if the point is another E1 comma E2, your E1 comma E2 is equals to root 7 by 3. So root 7 by 3 comma root 13 by 3. So your x value is root 7 by 3. Root 7 7, 3 square 9 plus 3 into y square. So y உடைய value வந்து root 13 square 13 by 9 equals to k. 3 it will go 3 times. 9 ல வந்து it will go 5 times. It will go 3 times. LCM பார்த்தீங்கன்னா 3. So 5 7s are 35 plus 13 equals to k. This implies 13k is equals to 48 or k is equals to 16. That is the answer. கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் நாம என்ட்ரன்ஸ்க்கே போக தேவையில்ல. உங்களுடைய கிரியேட்டட் ப்ராப்ளம் அதாவது இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மொத்தம் 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதுல 16ல இருந்து 14 கொஸ்டின் தான் 14 to 16. 14 தான் மேக்ஸிமம் கேட்கிற போனோட்ல 8 கொஸ்டின் வந்து இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல கேட்டிருந்தான். மினிமம் 4 to 6 வரைக்கும் சான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? மினிமம் 4. 14 கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க 4 கொஸ்டின்ஸ் எப்படியும் தயாரா இருக்கணும் அவுட் சைட் த கொஸ்டின், ரைட்? ஸோ வித் திஸ் வில் ஸ்டாப். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. ஸோ ரிகார்டிங் தோஸ் ஆர் preparing for your entrance examination, that is the first attempt of 2023. Wish you all the best for all the students. If you have any doubts, any tips you want, you can just contact with me. You can chat with me. And you need more classes, please contact the institutes. I can also if there is any chance, because most of the students you are going to write the examination in the second attempt. Throughout Tamil Nadu நிறைய பேர் அப்படிதான் எழுதுறாங்க first attempt, because they are concentrating on the board examination. So இது தவிர்த்து நிறைய பேர் எழுதுறவங்க இருந்தால் you can just ask me any doubts. Okay. So with this we'll stop. We'll continue the next class. Good night. Take care. Bye bye. Thank I you, hope sir. next class next class Thank you. கண்டிப்பா attend பண்ணுங்க. Okay. Yes, sir. Okay, bro, right. Sir, Thank next class you. I'll give you some tips. Okay வா? entrance எழுத போறவங்க எல்லாருக்கும் சில tips. Okay. So with this we'll stop. Thank you, sir.